சீர்காழின்ற ஊரில் ஞானசம்பந்தர் பிறந்தார். அவங்க அப்பா 3 வயசு ஆகிருக்கும்போது அவங்க அப்பா டெய்லி கோயிலுக்கு போய் அகர்ம பூஜை எல்லாம் பண்ணுவாள். அதுக்காக போகும்போது குழந்தை அழகு, சரி கோயிலுக்கு தானே போகிறேன்ட்டு 3 வயசு குழந்தைய தூக்கின்னு போயிட்டு குளக்கரையில் உட்கார வச்சுட்டு அவர் அந்த குளத்தில் மூழ்கி மந்திரம்லாம் சொல்லிட்டு மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே முழுகிறார். அப்பா காணாமல் போனோடனே அங்கே வேறு முழுகியிருக்காரு அவரு. ஆமாம், அப்பா காணாமல் போனோடனே குழந்தை கோபுரத்தை பார்த்து, அது ஞான குழந்தை இல்லை, நம்மள மாதிரி குழந்தை இல்லையே, கோபுரத்தை பார்த்து அப்பா அம்மான்னு எழுது. அப்பா அம்மா எழுத உடனே சிவன் வந்து இந்த ரிஷப ரூபத்தில் சிவனும் பார்வதியும் வரா. வந்து சிவன் என்ன சொல்கிறார், பொம்மா போய் அது குழந்தைக்கு பால் கொடு, அடர்ந்து பார் அப்படின்றார். அதனால பார்வதி இறங்கி வந்து ஒரு பொன் கிண்ணத்தில் தன்னோட பாலை அந்த குழந்தைக்கு போட்டு தன்னோட சிவஞானத்தையும் சேர்த்து விட்டுறார். அப்போ அந்த குழந்தை பாலை குடிக்கிறது, அம்பாள் மறைஞ்சு போயிடுறார். இவர் குளத்துலேருந்து ஏஞ்சி வர்றாரு, தான் குழந்தை வாயில் பால் ஒழுகிறத பார்த்தோன்னே கோவம் வருது. பிராமணம் இல்லை, யார்கிட்டையா பால் குடிச்சிட்டு போயிடணும், யாரை கொடுத்து யார் உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு அந்த குழந்தைய அடிக்கப்படுறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து கோவில் கோபுரத்தை பார்த்து, தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி அப்படின்னு அந்த இறைவனை பற்றி பாடுறது. அது மாதிரி தோடுடைய செவியன்னு சொல்கிறது. ஆம்பளைக்கு பெண்களுக்கு தான் தோடு இருக்கும், ஆம்பளைக்கு எது தோடு. ஸோ சிவன் பார்வதி 2 பேரும் வந்தான்றாங்க. அதை பாருங்க, உடனே 3 வயசு குழந்தை பாடுறது, அது சிவனை பற்றி பாடுனோன்னா ஊரெல்லாம் பரவுறது. அப்போ தன் குழந்தை தெய்வ குழந்தைன்னு அவருக்கும் புரியுது. உடனே அந்த குழந்தைய தோளில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஊராக போகிறாரு கொஞ்ச நாளைக்கு. அப்போ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் கோலக்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோலக்கா, அந்த கோலக்காக்கு போகிறார். கோலக்காக்கு போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுறது, சன்னதியில் கை தட்டிட்டு மடையில் வாழை பாய மாதரா திரையும் கொய்கை கோலக்காவுலான் பதிகம் பாடுறது. பாடினோடனே குழந்தை 3 வயசு குழந்தை கை தட்டி பாடுறது, அது கையெல்லாம் வலிக்குவேன்னு சொல்லிட்டு சிவன் அதுக்கு பொன் தாளம் தர்றாரு. இங்கேருந்து பார்த்தா தெரியும், நம்ம அந்த பக்கத்துலேயே வச்சா ரொம்ப தூரம் நிற்கலை. அதனால் அங்கே சிவன்லேருந்து ஒரு இது கட்டி பாலம் பொன் தாளம்னா பொன் தாளம் கொடுக்குறாரு. பொண்ணில் வந்து அதனால் அவருக்கு சத்தபுரீஸ்வரர்னு பேர். இந்த பொண்ணில் வந்து சவுண்டு வராது, பித்தளை வெங்கலம் அப்படின்னா நல்ல சவுண்டு வரும். அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த தாளத்துக்கு வந்து சவுண்டு கொடுக்குறா. அதனால அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர் அங்கே. அப்புறம் இது மாதிரி ஒரு தலமாக போகிறாரு. போகும்போது நெல்வாயில் அறத்துறைன்ற தலத்துக்கு போகும்போது சிவன் அங்கே அந்தணர்களோட கனவுலாம் வந்து இந்த மாதிரி ஞானசம்பந்தன் நம்ம கோயிலில் நம்மளுக்கு தேடிட்டு வரோம், ரொம்ப சின்ன குழந்தை, அதனால் அவனுக்கு பல்லக்கு கொடை இதெல்லாம் கொடுங்கன்றார். அதனால் எனக்கு இந்த சிவச்சின்னம் அதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறார். அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்த உடனே அங்கே அதெல்லாம் வாங்கிட்டு எந்தை சன்னியம் பெருமான் ஏரம கடவுள் என்றே தீன்னு சிவனோட அருளை போற்றி அந்த பாட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அது பாடுறாரு. அப்புறம் அப்படியே போகிறாரு, வளர்ந்துட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் தனியாக போக ஆரம்பிக்கிறார். இந்த பாசிலாசிராமம்னு ஒரு ஊர். அந்த போகும்போது அதுக்கான அந்த சிட்ரஸ் தலைவன் வந்து கொல்லிமழவன். அவனோட பொண்ணு மொயலகன்ற நோய் தாக்கி ரொம்ப ஏந்திருக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கா. ரொம்ப இதுவாக இருக்கணுன்னே அந்த குழந்தைய ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எல்லாம் கை விரிச்சிடுறான். அப்போ அந்த இளவரசியை கொண்டாந்து சன்னதியில் போட்டுட்டு அழுதுன்னு இருக்கார். அப்போ அந்த ஊருக்கு சம்பந்தர் வரான்னு தெரிஞ்சவுடனே அவருக்கு பூர்ண கும்பலாக வச்சு வரவேற்று இது மாதிரிட்டு அடறார். அப்போது துணி வளர் திங்கள் துலங்கி விலங்கன்னு ஒரு பதிகம் பாடி அந்த பொண்ணுனுடைய நோயை தீர்க்கிறார். அந்த பொண்ணோட நோயை தீர்த்து அந்த பொண்ணை பழையபடி இளவரசியை நல்ல பொலிவாக்கி தர்றார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டீஸ்வரம் ஒரு பட்டீஸ்வரம் போவார். இதுக்கு நடுவில் நிறைய அவர் ஒரு கோயிலாக போவார். அப்புறம் அந்த பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போகும்போது ஆடி மாதம் உச்சி வெயில்னா சிவன் என்ன பண்ணுறாரு, சம்பந்தன் அடியாரோட வரோம், அதனால் முத்துப்பந்தல் சிவகணங்களை கூப்பிட்டு நீங்கள் முத்துப்பந்தல் பிடிங்க அவருக்கு. அவன் பின்னாடி கோயில் இருப்பார். அது பட்டீஸ்வரம் கோயிலில் பாடிட்டு அங்கேருந்து பாடல் மறை சூடன் மதி பல்வலையோர் பாகமதில் மூன்றோர் கனையால் பதிகம் பாடுறாரு. அது பாடி இப்போ இந்த பதிகங்கள்லாம் சான்று அதை வந்து அது முத்துப்பந்தல் அதுதான் மேலே போட்டிருக்கேன். ஆளுடைய பிள்ளையார் அற்புதங்கள். அப்புறம் திருவாடுதுறையில் தங்கியிருக்கார். அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவார், முந்தியெல்லாம் இவர் பாடுற தேவாரத்தெல்லாம் அவரே பாடுவார். இவர் வளர்ந்து ஆரம்பித்த பிறகு அப்போ அவருக்கு அவங்க ஹோமம் பண்ணுறதெல்லாம் டெய்லி வேலை இருக்குல்ல,
அதனால் அது செய்வாங்க. அப்போ ஒரு நாள் ஹோமத்துக்கெலாம் பணம் இல்லைப்பான்ட்டு வந்து தன் பையன்கிட்ட கேட்பார். அப்போ திருவாவடுதுறை கோயிலுக்கு போய் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன் பதிகம் வர்றார். அப்போ சிவன் வந்து இந்த சிவகணத்துக்கிட்ட பொற்கிழி கொடுத்து அனுப்புறாரு. அந்த சிவகணம் தூக்கிட்டு வந்து இவளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் இருக்கும். பலிபீடத்துலேருந்து எடுத்து அவள் அப்பாட்ட கொடுத்து யாங்கெல்லாம் பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இது ஒரு அற்புதம். அப்புறம் இதுதான் திருவருட்செல்லூரில் வருமே, திருமறை காட்டில் கதவு திறக்கிறது. நாவுக்கரசர் பாட்டு பாடி கதவு திறப்பார். இவர் வந்து பாட்டு ஒரு பதிகம் ஒரு பாட்டு பாடினோடனே கதவு முடின்றோம். அது இது திருவருட்செல்லூரில் வந்து. அப்புறம் இது வந்து அங்கே இப்போ வந்து என்னாச்சு, பாண்டிய நாட்டில் அப்போ சமணர்கள் ஜெயின்ஸ்னு இப்போ சொல்கிற வந்து சமணர்களோட ஆதிக்கம். அங்கெல்லாம் வந்து விபூதி போட்டு கூட கூடாது. இது மாதிரி விபூதி போட்டு அவளை பார்த்தாலே தீட்டுன்னுவாள். அப்படி இது மாதிரி பார்த்தேன்னு சொன்னாலே எனக்கு தீட்டு அப்படின்னு ராஜா சொல்லுவானோ, அந்த அளவுக்கு வெறுப்பாக இருந்தாள். அப்போ வந்து இந்த மங்கையர்க்கரசின்னு அவரோட ஒய்ஃப், சோழராஜாவோட பொண்ணு, அவளும் குலசிறையாரும் சம்பந்தர் இது மாதிரி சைவத்தை புறப்படுறான்னு தெரிஞ்சவொடனே சம்பந்தருக்கு நீங்கள் வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து இந்த நாட்டை கொஞ்சம் இது பண்ணணும், நாடு ரொம்ப இருளில் மூழ்கி இருக்குது அப்படின்வா. அதனால் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு. இது போகும்போது தான் திருநாவுக்கரசர் சொல்லுவார், இப்போ கோள்லாம் சரியில்லைப்பா, இப்போ போகாதன்னுவார். அப்போ தான் அந்த வேயூர் தோழி பங்கன் உள்ள இறைவன் இருக்கான், அதனால் என்னை எதுவும் பண்ணாது, சமணர்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போனால் ஒரு காட்டு வழியாக போயின்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு அடற சத்தம் கேட்குறது. பொண்ணு அடற சத்தம் கேட்டோடனே என்னன்னு போய் என்னம்மா ஏன் அழகன்றாரு. இது மாதிரி நான் கட்டிக்கிற முறை மாமா இறந்து போயிட்டான், எனக்கு ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லை, நான் என்ன விட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொன்று அழகுது. அப்போது சடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் அதிகம் பாடி அந்த பையனை எழுப்பி கொடுத்து இன்னும் கல்யாணத்தை டிலே பண்ணாதான்னு சொல்லி இந்த லிங்கம், அந்த மரம், இந்த கிணறு இது சாட்சி அது கல்யாணம் பண்ணி கொடுப்பார். பின்னாடி இது மூணும் வந்து அவருக்கு சாட்சி சொல்லும். ஆமாம், போன தடவை திருவிளையாடல் புராணத்தில் அது வச்சோம். அதனால் அது இதனுடைய தொடர்பு அங்கே இருக்குது திருவிளையாடல் புராணத்தில். இது முடிஞ்சு அப்போ பாண்டிய நாட்டுக்கு போயிட்டார். அவர் நைட்டு தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சிடுறான். சூனியெல்லாம் பண்ணி பார்க்குறா, அவரை ஒன்றும் பண்ணல. அதனால் மடத்துக்கே தீ வச்சிடுறான். தீ வச்ச உடனே இந்த பாண்டியராஜனை கேட்காம இவன் செய்ய மாட்டான்றதுனால, ஏன்னா அவன் தானே ராஜா, என்ன பண்ணுறாரு, செய்யனே திரு ஆலவாய்னா மதுரை, திரு ஆலவாய் மேவி ஐயனே, நீ எனக்கு வச்ச தீ அந்த பையவே சென்று பாண்டியர்க்காகவே நீ போய் அவனை போய் பற்றிக்கோன்றது. இந்த தீ போய் அவன் உடம்புல போய்டுறது, அவனுக்கு வெப்பு நோயில் அந்த அப்படியே தவிக்கிறான். அப்போது இவங்க வந்து இது மாதிரி அவர் ஞானசம்பந்தரை கூப்பிடலாம்னு சொல்லி, ஞானசம்பந்தர் இங்கே தான் இருக்காருன்னொடனே ஞானசம்பந்தர் வர்றார். ஆனால் சமணர்கள் நாங்கள் தான் ட்ரீட் பண்ணுவோன்ற, அதனால் என்ன பண்ணுறது, அவரோட வலது பக்கம் சம்பந்தர் எடுத்துக்கணும், இடது பக்கம் இவங்க எடுத்துப்பாங்க. இவங்க இந்த மயில்பிள்ளி சொல்லி அவங்களோட மந்திரங்கள்லாம் சொல்லி இடது பக்கம் ட்ரீட் பண்ணுறாங்க. அவர் வந்து திருநீர், அதாவது விபூதி எடுத்துட்டு மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே இந்த ஃபுல் பதிகம் பாடி அந்த வலது பக்கம் ஃபுல்லாக தடைவுறார். வலது பக்கம் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுறது. இது க்யூர் ஆனால் நாங்கள் இந்த வெப்பம் ஃபுல்லாக இடது பக்கம் ரொம்ப அப்பயும் ரொம்ப தவிக்கிறான். ஆனால் இவர் ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்காரு, அனல்வாதம் புனல்வாதம் பண்ணால் தான் ஒத்து போடுறார். அதனால் அனல்வாதத்துக்கு அந்த நெருப்பு பயங்கர நெருப்பு முட்டி அதில் இவர் போகமார்த்த பூன்முலையால்னு திருநள்ளாறில் இருக்கிற ஈஸ்வரன் மேரில் பண்ண பாட்டை போடுறார். அந்த பதிகம் அந்த ஏடு வந்து அப்படியே போய் ஒன்றும் இந்த தீயால் பாதிக்காமல் அப்படியே வந்து இவர் எப்படி போட்டாரோ அப்படியே வந்து பச்சையாகவே இருக்குது. ஆனால் போட்ட சமண நீதிகள்லாம் அந்த தீயில வெந்து போயிடுது. அதனாலே தவிர்த்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து புனல் வாத்துக்கு வர, புனல்னா நீர். அந்த வைகை ஆற்றுல வந்து அவங்களோட சமூக நீதிகளை எழுதி போடுறாங்க, அதெல்லாம் கரையில் அடைச்சின்னு போய்டுறது. இவரோடது போட்டால் ஏற்ற மாதிரி கரைக்கு வந்துடுறது. அதுக்கப்புறம் அவங்க தோல்வியை வந்து ஒத்துக்கிறாங்க. பாண்டிய நாடு ராஜாவும் வந்து சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறிடுறான். அவன் கூன் பாண்டியனாக இருந்தான். அப்போ வாழ்க அந்தனர் வானவர் ஆயிரம்னு ஒரு பாட்டு பாடி அவனோட முதுகு நின்ற நீர் சீர் நெடுமாறன்னு ஒரு 63 நாயன்மாரில் ஒருத்தாங்க. அது மாதிரி ஆகிடும் இது. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு தலங்களாக போய் நம்ம மயிலாப்பூருக்கு வந்துடுறார். மயிலைக்கு வந்திருக்கும்போது அந்த செட்டியார் வந்து தனக்கு பிறந்த பொண்ணை வந்து
சம்பந்தருக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு வளர்க்குறாரு. அந்த பொண்ணு ஒரு 14 வயசு இருக்கும்போது பாம்பு கடித்து இறந்து போய்டுறது. இறந்து போனவுடனே அதை அஸ்தியெல்லாம் அது எரித்து அஸ்தியை வந்து ஒரு பானையில் போட்டு வச்சுருக்காரு. சம்பந்தம் வந்திருக்காருன்னொடனே இது உங்களுக்காகவே நான் வளர்த்த பொண்ணு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழகார். அப்போ சம்பந்தம் என்ன பண்ணுறாரு, இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடக்கும். ஒவ்வொரு மாதமும் என்னென்ன திருவிழா நடக்குமோ அதெல்லாம் சொல்லி இந்த பொண்ணு பேர் பூம்பாவை இதெல்லாம் நீ பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. 10 ஆர்ப்பாட்டு பண்ணோன்னா அந்த பொண்ணு வந்து அந்த எலும்பு அப்படியே பூம்பாவையாக வந்துடுறது. வந்தவுடனே அவர் வந்து கேட்குறாரு, இது மாதிரி நீங்கள் கட்டிங்கன்ட்டு. இல்லைப்பா நான் உயிர் கொடுத்தனால அது எனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு சிவதீட்சை தரார். அது ஒரு சிவனடியாராக இருந்து பின்னாடி கைலாசம் போய்டுறது. இதுக்கப்புறம் அவருக்கு 17 வயசு ஆகும்போது அவள் அப்பா அம்மாலாம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்பியாண்டார் நம்பின்றவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது கல்யாணம் அது வந்து புரோகிதர். பின்னாடி அவள் அப்பா அம்மா. இவரோட பாடல்கள் எல்லாம் ஒருத்தர் வந்து யாழில் வாசித்து பாடுவார் டெய்லி. அவருக்கு பேர் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர்னு பேர். 3 நீலகண்டர் இருக்காங்க பெரிய புராணத்தில், இவர் ஒருத்தர். அப்புறம் அந்த நீலநக்க நாயனார், முருகனாய் இவங்கெல்லாம் இவங்க காலத்தில் இருந்தவங்க இவங்கெல்லாம் கல்யாணத்தை வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே இவருக்கு கல்யாணத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு கைலாசம் தானே இம்பார்ட்டன்ட். அதனால் முடிஞ்ச உடனே கோயிலை நோக்கி போகும்போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு பாடுறாரு. மிகப்பெரிய ஜோதி வருது. அத்தனை பெரிய அந்த ஜோதியில் ஆயிடுச்சுன்னு போய் எல்லாருக்கும் கைலாசத்தை கொடுத்தார். கூண்டோட கைலாசம் கொடுத்தார். சோதியுள் கலந்த ஜோதி. இப்போ 3 வயசுலேருந்து 17, இவருக்கு 17 வயசு. அவர் 15 வயசில் தான் சுந்தரர் வந்து தடுத்தாட்கொண்டார். 15